வணக்கம். பாப் சத்துவோட கடைசி சப் டாபிக் சத்து பற்புலம் லிம நம்ம நிஸ்பாக்க பார்க்குறோம். ஸோ நம்ம நிஸ்பா தான் வந்து இந்த பாப்போட பேரும். ஓகேவா? ஸோ நம்ம நிஸ்பானா என்ன அப்படின்னு சொல்லி முதல்ல பார்ப்போம். இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் வந்துட்டு நீங்கள் இன்டீஜர் படிச்சீங்க. ஓகே, இன்டீஜர் பெச்சஹான் தென் பற்புலுஹான் படிச்சிருக்கீங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்துட்டு நம்ம நிஸ்பா. ஸோ இன்டீஜரில் வந்து நம்ம நெகட்டிவ் பாசிட்டிவ் இருந்துச்சு, 0 இருந்துச்சு, ஹோல் நம்பர்ஸ், பெச்சஹான்னாக்கா ஒரு பாகங்கள், பற்புலுஹானும் வந்துட்டு புள்ளி வச்ச எண்கள். ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் வந்து நம்ம நிஸ்பா. சரியா? இப்போ கேள்விகளை பார்ப்போம். ஸோ இது வந்து சொந்தொலிம பிளாஸ் டெக்ஸ்ட் புக்கில் உள்ளது. அவங்க முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, தந்துக்கான் சமாடா நம்ம நீ தென் yang நீ எல்லாம் நம்ம நிஸ்பா atau bukan. ஸோ இது நம்ம நிஸ்பாவா இல்லையா அப்படின்றதான் நீங்கள் முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம நிஸ்பா வந்து நம்மளுக்கு தெரியும், இன்டீஜர் பெச்சஹான் எல்லாமே நம்ம நிஸ்பா அப்படின்னு சொல்லலாம். பட் அதுக்குன்னு ஒரு சர்டன் ரிக்வயர்மெண்ட் வச்சிருக்காங்க. அதாவது நம்ம எல்லா இன்டீஜர் எல்லா நிஸ்பாவையும் வந்துட்டு ஒரு பெச்சஹான்ல நீங்க எழுத முடியும். அதாவது மேல ஒரு எண் இருக்கணும், கீழே ஒரு எண் இருக்கணும். இந்த ரெண்டு எண்ணும் வந்துட்டு முழு எண்களாக இருக்கணும். அதே நேரத்துல இந்த கீழே உள்ள கியூ வந்துட்டு தீடா போலி சமடங்கன் கோசம். அதாவது ஏன்னா கோசம் இருந்தாக்கா இந்த ஒப்ராசி வந்து நம்ம செய்ய முடியாது பாருங்களேன். ஸோ அதனால இந்த கீழே உள்ள எண் வந்து பூஜ்ஜியமா இருக்கக்கூடாது அப்படின்றது நம்ம நிஸ்பாவோட ரெக்வயர்மெண்ட். ஓகே, ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்க எண்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா பிக்யூ மெத்தட்ல எழுத போறோம். ஓகேவா? பெச்சஹான் மெத்தட்ல எழுத போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை பார்ப்போம். 1, 4, 5. ஓகே, ஸோ இது வந்து ஒரு பெச்சான் பர்ச்சாம்போல். இதை வந்து நம்ம சுலபமா பிக்யூ இதுக்கு வந்து மாத்திரலாம். எப்படின்னு பார்த்தோம்னாக்கா 1 darab 5 tambah dengan 4. ஸோ 4 5 5, 4 கூட்டினா மேலே 9, கீழே 5. ஸோ இது வந்து ரெக்வயர்மெண்ட் ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு. பிக்யூ இருக்கு, கியூ திடா சமடங்கன் கோசம். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஒரு நம்ம நிஸ்பா. அடுத்தது தீக பெரும்பாட் பாருங்க. இதை நம்ம மாற்றவே தேவையில்லை. ஏன்னா மேலே ஒரு எண் கீழே ஒரு எண் இருக்கு, பூஜ்ஜியம் இல்லை கீழே, அதனால இதுவும் ஒரு நம்ம நிஸ்பா. அடுத்தது நெகட்டிவ் செம்பிலான் இருக்கு. இது வந்து ஒரு முழு எண். கரெக்டா? முழு எண்ணை வந்து எப்படி பெச்சஹானுக்கு மாத்துறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா முழு எண்ணை மாத்துறது வந்து ரொம்ப சுலபம். ஓகே, நெகட்டிவ் செம்பிலான் போட்டு கீழே சத்து போட்டுருணும். பூஜ்ஜியம் இல்லாதனால இதுவும் ஒரு நம்ம நிஸ்பா. கடைசியாக வந்து உங்களுக்கு தீக பற்புலான் லீமா இருக்கு. ஸோ நீங்க பற்புலான் படிக்கும் போது நான் சொல்லியிருந்தேன், பற்புலான் எல்லாமே வந்து ஒரு வகையில ஒரு பெச்சஹான் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எப்படி மாறுபடும்னாக்கா இங்க வந்து ஒரு எண் தான் இருக்கு. ஸோ இதோட கீழே உள்ள பஞ்சம்போடு வந்து 10 வரும், மேலே வந்து 5. இந்த 3 வந்து முழு எண்ணா இருக்கும். ஸோ இது வந்து பெச்சான் பர்ச்சாம்போர்ல இருக்கும். அதனால இதை மாற்ற போறோம். மாற்றி 3 darab 10 tambah dengan 5. ஸோ 35 10. நம்ம வந்து இதை சுருக்கிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது நம்ம நிஸ்பாவா இல்லையான்னு தான் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இது நம்ம நிஸ்பா. கீழே பூஜ்ஜியம் இல்லை, மேலே ஒரு எண் இருக்கு, கீழே ஒரு எண் இருக்கு. அதனால இதுவும் ஒரு நம்ம நிஸ்பா. ஸோ இவ்வளவுதான் இந்த கேள்விக்கு. அடுத்த கேள்வியை பார்ப்போம். இதுல வந்து பார்த்தோன்னு தெரிஞ்சு உங்களுக்கு கபுங்கான் ஒப்ராசி கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம நிஸ்பால கபுங்கான் ஒப்ராசி பார்த்தீங்கன்னாக்கா இது இன்டிஜர் பெச்சஹான் பற்புலுஹான் எல்லாம் கலந்து வரும். கரெக்ட்? ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை செய்ய பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கட்டும், கபுங்கான் ஒப்ராசியில வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் செய்யணும், அதுக்கு அடுத்ததா டராப்டன் பஹாகி செய்யணும், கடைசியா தம்பாடன் தோலா செய்யணும். ஸோ இதுல ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா அடுத்த ஸ்டெப் போய்க்கலாம். ஓகே, ஸோ இங்க பாருங்க குறுங்கன் இருக்கு, ஆனா குறுங்கன் உள்ளார ஒப்ராசி இல்லை. ஸோ அதனால நீங்க டராப் ஒப்ராசி செய்யுங்க. ஸோ இதுதான் உங்களோட முதல் செய்யற ஒப்ராசி. ஸோ முதல்ல செய்யும் போதும் நம்ம பக்கத்துல வந்து இங்க பெச்சஹான் இருக்குல்ல, பற்புலுஹான் இருக்குல்ல, இந்த பற்புலுஹான் வந்து பெச்சஹானுக்கு மாத்திக்கலாம். ஸோ இது வந்து 10 டெசிமல் பாயிண்ட் தான். ஸோ கீழே வந்து 10 போட்டு மேலே 4 போட்டுப்போம். ஸோ இப்போ வந்து மாத்தியாச்சு. ஸோ இது ரெண்டுமே பெச்சஹான்ல இருக்கனால இதையும் பெச்சஹானுக்கு மாத்திட்டா நம்ம கேள்வி வந்து சுலபமா செஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்ததா வந்துட்டு இதை pecahan tidak wajar ke mata porong. So darab tambah 1 darab 2 tambah 1 3, கீழே வந்து 2. அப்புறம் darab நெகட்டிவ் 1/8. இது வந்து குறுங்கான்ல எழுதிக்கிறோம். ஏன்னா இந்த ஒப்ராசி தான் முதல்ல செய்யறோம். அதே நேரத்துல இதை பாருங்க, இதை வந்துட்டு சுருக்க முடியும். இரண்டாம் வாய்ப்பாடாக சுருக்க முடியும். ஸோ O2 2, E2 4, I2 10. ஸோ நெகட்டிவ் 2 5 tambah இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்கா இதை கேன்சலேஷன் எதுவும் பண்ண முடியாது. ஸோ டைரெக்டாக நம்ம டராப் இங்கே இதுக்கும் பண்ணுறோம். ஸோ 3 darab 1, 3, 2 darab 8, 16.
ஒரு பாசிட்டிவ் பெச்சஹானா ஒரு நெகட்டிவ் பெச்சஹானும் டாரா பண்ணுற வாசி இது நெகட்டிவ்ல வரும். ஸோ இப்போ இரண்டு எண்ணுமே நெகட்டிவ்ல இருக்கு. ஆனால் கீழே உள்ள இந்த பஞ்சு போர்டு வந்து சேமா இல்லை. இப்போ அதனால என்ன பண்ண போகிறோம், இதை மாற்றி சமமாக கொண்டு வர போகிறோம். அதுக்கு சுலபமான வழி என்னன்னாக்கா இது ரெண்டுத்தையும் மாறி மாறி டாரா பண்ணுறது. அதாவது 16 கூட 5 டாரா பண்ணுறோம். அதே போல் மேலே இது கூட 5 டாரா பண்ணுறோம். அதே நேரத்தில் இங்கே லீமா இருக்குல்ல, இதை வந்து என்னாம் கிளாஸ் கூட டாரா பண்ண போகிறோம். மேலுள்ள டூவோவையும் என்னாம் கிளாஸ் கூட டாரா பண்ண போகிறோம். ஓகே, அப்போ தான் வந்து இந்த கீழே உள்ள பஞ்சம் போர்ட் சமமாக மாறும். ஸோ 16 பெருக்கல் 5 வந்துட்டு 80 வரும். ஓகேவா, இரண்டுமே நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ அதை எழுத மறந்துடாதீங்க. ஸோ டூவர் டாரா என்னாம் கிளாஸ் வந்து திகப்ல டூவர், திக டாரா லீமா வந்து லீமா பிளாஸ். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுமே நெகட்டிவ்ல இருக்கனால நெகட்டிவ் தான் வரும். நம்ம இது ரெண்டுத்தையும் தம்பா பண்ணால் 47 வரும். கீழே வந்து 80. இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அதனால அதை வந்துட்டு இது எப்படியே விட்டுருவோம். இதுதான் வந்து இதோட விடை. ஓகே, அடுத்த சொல்லான் பி பாருங்க. இங்கே வந்துட்டு ஒரு பெரிய குறுங்கன் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள வந்து உங்களுக்கு 2 ஒப்பராசி இருக்கு. ஓகேவா, ஸோ இது பெரிய குறுங்கன் கொடுத்த வாசி நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் செய்யலாம். ஓகே, ஸோ 18 இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 18 பெச்சானுக்கு மாற்றுறோம். ஸோ ஒரு முழு எண்ணை பெச்சானுக்கு மாற்றும் போது எண் மேலே போயிடும், கீழே வந்துட்டு 1 போட்டுப்போம். எப்போதுமே 1 தான் போடணும், அப்போ தான் அது வந்து முழு எண்ணு தெரியும். ஓகே, டாரா நெகட்டிவ் 7 12 தம்பா 1 per லீமா. இதை எப்படி வந்துட்டு நம்ம பெச்சானுக்கு மாற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 per லீமா. அகெயின் இது ஒரு டெசிமல் பாயிண்ட் தான், அதனால 1 வந்து அங்க பஸ்ஸாரில் இருக்கும் அந்த முழு எண். இது வந்து 10 லீமாக்கு போயிடும். ஸோ இது வந்து இன்னும் சுருக்கி எழுதலாம். 1 5 5 2 5 10 அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்படி வந்துடும். இது பர்ச்சம்பூரில் இருக்கிற வாசி இது இன்னும் சுருக்கி பெச்சான் தீரா வாஜருக்கு மாற்ற முடியும். ஸோ 1 டாரா டூவு, அதுக்கப்புறம் இங்கே தம்பா பண்ணிங்கன்னா திகப்ப டூவாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை எடுத்து இங்கே எடுத்து எழுதலாம். இந்த வழிமுறையை நான் இங்கே எழுதலாமான்னு கேட்டால் தாராளமாக எழுதலாம். ஆனால் இது 1 2 3 இருக்கு. ஸோ அந்த 3 தடவை நீங்கள் இது வந்து ரிப்பீட் பண்ணணும். ஓகேவா, அடுத்ததா பஹாகி இருக்கு. ஸோ பஹாகி கோசம் பொறுப்புலான் தீக்கு, இதையும் நம்ம பெச்சானுக்கு எழுதணும்னா தீக்கு பர்ஸ்புடோ அப்படின்னு வந்துடும். ஓகே, இப்போ வந்து பாருங்க இது வந்து டாராப்ல இருக்கு. இது 2 பெச்சானும். ஸோ இந்த 2 பெச்சானை ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 12 18 வந்துட்டு 2ஆம் வாய்ப்பாடில் வரும், 6ஆம் வாய்ப்பாடுலையும் வரும். ஸோ 1 6 6 ஈரார் 12 3 18. ஸோ 1 7 வந்து நம்ம சுருக்க முடியாது, அதனால அதை அப்படியே வந்து விட்டுறோம். ஓகேவா, ஸோ மூவேல் 21, ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ், அதனால நெகட்டிவ் எழுதுறோம். 10 டாரா டூவு. அதுக்கப்புறம் நம்ம இது கூட தம்பா பண்றோம். ஓகேவா, ஸோ இது வந்து முதல்ல எடுத்து எழுதியாச்சு. இந்த குறுங்கனை வந்து நம்ம ஸ்டில் வச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாகி திக பர்ஸ்குள்ள இருக்குல்ல, இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், டாராவுக்கு மாற்றிக்கலாம். டாராவுக்கு மாற்றும் போது கொஞ்சம் போர்ட் நம்பங்க அங்கே வந்து நம்ம ஸ்வாப் பண்ணுறோம். ஸோ மேலே 10 போகும், கீழே 3 வரும். ஓகே, ஸோ இது வந்து நம்மளுக்கு சுலபமாயிருச்சு. ஏன்னா கீழே ரெண்டுமே 2 கொஞ்சம் போர்டு வந்து சேம் ஆயிருச்சு. அதனால நம்ம மேலே உள்ள எண்களை மட்டும் கூட்டி எழுதணும். ஓகே, இது வந்து கீழே 2 இருக்கு. மேலே உள்ள எண்களை பாருங்களேன். மேலே உள்ள எண்கள் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் தம்பாடுங்கன் பாசிட்டிவ். ஸோ நெகட்டிவ் தம்பாடுங்கன் பாசிட்டிவ்னாக்கா எது பஸ்ஸார் சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம் அந்த 2 நம்பரையும் வந்து நம்ம தோலா பண்ணுறோம். ஸோ 21லேருந்து 3 போனால் எவ்வளோ, இதுக்கு வந்து விடை 18 வரும். நம்ம ஒரு நெகட்டிவ் பெருசா பாசிட்டிவ் பெருசான்னு பார்த்தா 21 தான் பெருசு, அதனால இது வந்து நெகட்டிவ்ல எழுதுறோம். டாராப்டுங்கன் ஸ்பூலு இங்கே வந்து தீக்க. ஓகே, இது டாராப்ல இருக்கிற வாசி நம்ம வந்துட்டு ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். ஸோ கேன்சல் பண்ண முடிஞ்சுன்னா பண்ணிக்கலாம். கேன்சலுக்கு வந்து நீங்கள் வாய்ப்பாடு பண்ணுறீங்க. கேன்சல் வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ் முறையில் போகும். அதாவது இங்கே உள்ள எண்ணையும் இங்கே உள்ள எண்ணையும் கேன்சல் பண்ணலாம், இங்கே உள்ள எண்ணையும் இங்கே உள்ள எண்ணையும் கேன்சல் பண்ணலாம். இல்லைனாக்கா இப்படி கேன்சல் பண்ணலாம், மேலே எண்ணும் கீழே எண்ணையும் கேன்சல் பண்ணலாம், மேலே உள்ள எண்ணும் கீழே உள்ள எண்ணையும் கேன்சல் பண்ணலாம். ஓகேவா, அது வந்துட்டு 2 பெச்சானில் இருக்கிற இந்த 2 வகையில் வந்து கேன்சல் பண்ணாது. ஓகே, இப்படி மட்டும்தான் கேன்சல் பண்ணும். ஸோ இங்கே பாருங்க, இங்கே 2 இருக்குது, இங்கே 10 இருக்குது. ஸோ இது வந்து 2ஆம் வாய்ப்பாடில் நம்ம பண்ணலாம். 2 2 I 2 10 அப்படின்னு.
அப்புறம் இங்கே பாருங்கள் 3 18 3 18 மூணாம் வாய்ப்பாடில் இருக்குது. 1 3 3 6 3 18 அப்படின்னு. ஓகே, இது நெகட்டிவ்ல இருக்குது. நெகட்டிவ் தர பாசிட்டிவ். ஸோ விடை கண்டிப்பாக நெகட்டிவ்ல தான் வரும். ஸோ மேலே உள்ள என்ன பார்ப்போமே, 6 5 30 1 1 1. ஸோ இது வந்து 1. 1னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அது வந்து ஒரு முழு எண் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அதை வந்து நம்ம எழுத தேவையில்ல. பச்சான் முறையில் நம்ம வந்துட்டு இப்படி எழுதி முடிச்சிடலாம். ஓகேவா? இது வந்து விடை வந்து நெகட்டிவ் திகப்புழு. அடுத்த சில கேள்விகளையும் பார்த்துருவோம். இங்கேயும் ஒரு புலோஹான் இருக்கு, பச்சாஹான் இருக்கு. ஸோ முதல்ல நம்ம செய்ய போகிறது வந்து இங்கே உள்ள டாராப். ஓகேவா? ஸோ டாராப்க்கு முன்னாடி செய்யறதுக்கு முன்னாடி நம்ம இது எல்லாத்தையும் பச்சான் தீடா வஜார் இல்லைன்னா பச்சானுக்கு மாற்றிக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு இடம், அதனால 6 10 கூட்டல் இது வந்து அப்படியே எழுதிக்கலாம். திகப்பரம்பாட் மாற்றம் எதுவும் இல்லை. இதை வந்து மாற்றணும். ஓகே, 1 darah 5 tambah dengan 3 8 5 வரும். நெகட்டிவ் போட மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ இதை முதல்ல செய்கிறனால இதுக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டுக்குவோம். ஸோ நீங்கள் ப்ராக்கெட் போடுறது வந்துட்டு நீங்கள் ஜலன் கஜலம் இதை தான் முதல்ல செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஷோ பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் அதை வந்து கண்டிப்பாக போடணும். இங்கே பாருங்கள், இந்த ரெண்டுத்தையும் வந்து நம்ம கேன்சல் பண்ண முடியும். ஸோ ஒரு நாள் 4 2 நாள் 8 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ் குழு நான் வச்சுருக்கேன். 3 2 6 ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ். ஸோ விட வந்து இங்கே நெகட்டிவ்ல வரும். 3 darab 2 6 1 darab 5 5. இப்போ அடுத்தையும் பண்ணிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி வந்து நான் சுருக்கி இருந்திருக்கலாம் முன்னாடியே. ஸோ அதனால் இப்போ நான் வந்து சுருக்கிடுறேன். ஓகே, ஸோ இது வந்து 3 2 6 2 10. ஸோ 3 per 5 அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ வந்து இரண்டுமே 5ல் வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ தம்பா ஒரு நெகட்டிவ் இன்னொரு நெகட்டிவ். ஸோ விடை வந்து நெகட்டிவ்ல தான் வரும். நெகட்டிவ் தம்பா நெகட்டிவ் நெகட்டிவ். ஸோ 3 6 வந்து நம்ம கூட்டினா 9 வரும். கீழே 5 சமமாக இருக்கிறனால இது பச்சான் தீடா வாஜார். அதனால அதை மாற்றி பச்சான் பர் சம்போருக்கு எழுத போகிறோம். ஸோ பச்சான் பர் சம்போருக்கு எழுதும் போது என்ன பண்ணுங்கனாக்கா 9 உள்ளே வச்சு வெளியில் 5 வச்சு எத்தனை 5 வந்து இதுக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ 1 5 5 பேலன்ஸ் வந்து அம்பாட் இருக்கும். இந்த மேலுள்ள 1 தான் வந்துட்டு முழு எண். உங்ககிட்ட ஏற்கனவே 5 பாகம் இருந்துச்சு. ஸோ பேலன்ஸ் உள்ளதை இங்கே எடுத்து எழுதுவோம். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது வந்து பிரைமரி ஸ்கூல்லையும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ தெரியலனாக்கா இப்போ ஞாபகப்படுத்திக்கோங்க. ஸோ ஞாபகத்தில் இருக்கட்டும், இது நெகட்டிவ்ல இருந்துச்சு. அதனால விடையும் வந்துட்டு நெகட்டிவ்ல நம்ம மறக்காம எடுத்து எழுதணும். ஓகே, ஸோ இந்த கேள்விக்கு இதுதான் விடை. அடுத்தது பி கொஸ்டின் இருக்குங்க. இங்கே ஆல்ரெடி குறுங்கன் போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த குறுங்கன் உள்ளது செஞ்சுட்டு இந்த குறுங்கன் உள்ளதையும் செஞ்சுட்டு தான் நம்ம பாக்கி பண்ணுறோம். ஓகே, நெகட்டிவ் 17 per 20 தாம்பா. இது ஒரு இடம், அதனால கீழே 10 மேலே 8. பஹாகி 1 per 2 தோலா. இது வந்து சத்து. ஸோ ஒரு முழு எண் ஒரு இடம் தள்ளி இருக்கு. ஸோ இந்த மாதிரி எழுதுறோம். ஓகே, அடுத்ததாக நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா இந்த பச்சாஹன் இருக்குல்ல, பச்சாஹன் பர் சம்பூர், இது வந்து திடாவாஜாருக்கு மாத்திரம். அதே நேரத்தில் நம்ம மற்ற எண்களையும் வந்துட்டு சமமாக இந்த பஞ்சபோர்டு சமமாக இருக்கிறதுக்காண்டி மாற்றிக்கிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து 10 நம்ம 20க்கு மாற்ற போகிறோம். ஏன்னா 10 வந்து 20 மாற முடியும். ஸோ 10 2 20. அதே போல் மேலேயும் 2 போட்டுக்கிறோம். இது பாருங்க, இது பச்சான் பர் சம்பூர் பச்சான் திடாவாஜாருக்கு மாறும்போது இது 10லே தான் இருக்கும். அதனால இதை வந்து 10க்கு மாற்றிக்கிறோம். ஓகே, டரா 5 டரா 5 8 2 16 10 2 20. bahagi 1 darab 5 5 kila 10 வந்துரும். தோலா ஒரு 10 10 10 கூட்டல் 3 13 கீழே 10 வந்துருச்சு. இப்போ இது வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும். ஏன்னா ரெண்டுமே சேமா இருக்கு. ஸோ கீழே 20 வந்துருச்சு. இது பாருங்க, நெகட்டிவ் தம்பா பாசிட்டிவ். ஸோ நெகட்டிவ் தம்பா பாசிட்டிவ்னா யங் மண்ணு பஸ்ஸார் சொல்லி பார்க்குறோம். அப்புறம் கண்டிப்பாக தோலா பண்ணுறோம் இந்த 2 நம்பர்களையும். ஸோ இது 2 நம்பரையும் தோலா பண்ணால் 1 வரும். 17 பெருசா 16 பெருசா 17 தான் பெருசு. அதனால நெகட்டிவ் வந்துடும் விடை. ஓகே, இங்கே வந்து பஹாகி இந்த எண்ணை பார்த்துருவோம். இங்கே 10 இதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அது வந்து 8. இங்கே வந்து ஒரு நெகட்டிவ் லாப்பான்னு வரும். அது ஏன்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஞாபகம் இருக்கா? ஒப்ராசி தோலா இந்த பச்சாஹானில் வந்து நம்ம யூஸ்வலி அதை தம்பாக்கு மாற்றிடுவோம்.
ஸோ இது சைட் ஸ்டெப் இங்கே பண்ணி கொடுக்குறேன். லீம per 10 தோலா வந்து தம்பாவா மாத்துறோம். ஸோ இந்த ஒப்ராசி மாற்றும் போது அதை ஃபாலோ பண்ணுற பெச்சஹானியும் வந்து நம்ம மாற்றுறோம். பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவ், நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ். ஸோ இப்போ இந்த இது பாசிட்டிவ்ல இருக்கு, அதனால அது வந்து நெகட்டிவ்க்கு மாற்றுறோம். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாசிட்டிவ் நம்பரோட ஒரு நெகட்டிவ் நம்பரை ஜம்ப் பண்ணுறோம். ஸோ இது சேம் இதுதான். பாசிட்டிவ் நெகட்டிவ் தம்பா பண்ணும்போது எது பெருசாக இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அப்புறம் ஒப்ராசி வந்து தோலா பண்ணணும். ஸோ 15க்கும் 13க்கும் 5க்கும் வித்தியாசம் வந்துட்டு 8. எது பெருசாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தான் பெருசாக இருக்கு, அதனால தான் இதை வந்து இங்கே எடுத்து எழுதுறோம். ஓகேவா? ஸோ அடுத்ததாக பாருங்க, இதை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம்னு கொஞ்ச நேரத்தில். இவ்வளோ பஹகியை வந்து டராப்பா மாற்றுறோம். அப்புறம் இது ரெண்டுத்தையும் வந்து இடம் மாற்றம் செய்யறோம். ஸோ 1 நெகட்டிவ் 10 கிலலாப்பன். ஸோ இது வந்து இன்னும் கேன்சல் மெத்தடில் பண்ணலாம். ஓர் 10 10 ஈர் 10 20. ஸோ விடை வந்துட்டு சத்து டரா சத்து சத்து. நெகட்டிவ் டரா நெகட்டிவ்னால அது பாசிட்டிவாக மாறிடும். ஸோ நம்ம ஒன்றையும் பண்ண தேவையில்லைங்க, எழுத தேவையில்லை. டுவ டரா லப்பான் வந்து நம்ப்ளாஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதோட விடை. அடுத்த கொஸ்டின் சி பார்க்குறோம். ஸோ பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியுது இங்கே வந்துட்டு ஒரு பெரிய எண் இருக்கு. இது ஆக்சுவலி வந்து 1.1 தான், ஆனால் இதை வந்து பெச்சானில் எழுதும் போது ஒரு பெரிய எண்ணாக மாறும். ஓகேவா? ஸோ நம்ம ஸ்டில் கபங்கான ஒப்ராசியில் இருக்கும், இங்கே குறுங்கானுக்குள்ள ஒப்ராசி இல்லை, அதனால வந்து டேராப்பை முதல்ல செய்கிறோம். ஸோ இந்த ஸ்டெப்பை முதல்ல செய்கிறோம். பட் அதே நேரத்தில் இதை வந்து பெச்சான் தவாஜாருக்கு மாற்றுறோம், இதையும் பெச்சானுக்கு மாற்றுறோம். ஸோ இதை மாற்றும் போது என்ன நடக்கும்னாக்கா, வழக்கமாக 1 இருந்தால் 10, 2னாக்கா 100, 3னாக்கா நீங்கள் 1000 அப்படின்னு சொல்லி எழுதணும். 1000. ஸோ 1000 மேலே வந்து 125. இந்த 1 வந்து முழு எண். ஸோ அதனால இது வந்து இப்படி எடுத்து எழுதணும். ஓகேவா? அடுத்தது இதை மாத்திரம் சத்துடர் தீகு தீகு தம்படுவு லீம. ஓகே, தோலா இந்த ஒப்ராசி செய்யறதுக்கும் நம்ம இந்த பெச்சஹானை மாத்துறோம். ஸோ டுவடரா 6 12 tambah 5 வந்துட்டு 17 மாறும். கீழே 6. இது வந்து நம்ம குறுங்கான்லேயே வச்சுக்குவோம். darab dengan negatif 8 27. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம்னாக்கா, இந்த எண்ணை வந்துட்டு பெச்சஹான் தீடா வாஜாருக்கு மாத்துறோம். ஏன்னாக்கா இது வந்து கபுங்கான்ல இருக்குது, bercampurல நம்ம வந்து தீடா வாஜாருக்கு மாத்துறோம். So 1 darab 1000 tambah dengan 125. So 1125. கீழே வந்து 1000 வருது. tambah 5/3 தோலா. இப்போ இதோட ஒப்ராசி பண்ண ட்ரை பண்ணுவோம். 17 27 வந்து நம்ம கேன்சல் பண்ண முடியாது, பட் 6 8 வந்து கேன்சல் பண்ண முடியும். 2ஆம் வாய்ப்பாடை யூஸ் பண்ணி. 1 2 2 2 4 3 2 6 4 2 8. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு கேன்சல் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லாத வாசி நம்ம டைரெக்டாக டரா பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்படி டரா பண்ணும்போது உங்களுக்கு வர எண் வந்துட்டு 17 டரா இம்பார்ட் வந்துட்டு 68. அதுக்கப்புறம் தீக டரா 27 வந்துட்டு உங்களுக்கு 81 வரும். ஓகேவா? இது ஒரு பெச்சஹான் வந்து பாசிட்டிவ்ல இருக்கு, இன்னொரு பெச்சஹான் வந்து நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ விடை வந்து நெகட்டிவ்ல வரும். ஓகே, அடுத்த ஸ்டெப் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பெச்சானை பார்ப்போம். இந்த பெச்சானை வந்துட்டு நம்ம இன்னும் சுருக்க முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது இவ்வளோ பெரிய நம்பர் தான், ஆனால் அது வந்து சுலபமாக நம்மளால சுருக்க முடியும். ஏன்னாக்கா அது முடிகிற எண் வந்து 5ம் 0ம். 5ம் 0ம் முடிகிற எண் வந்துட்டு 5ஆம் வாய்ப்பாடு. கரெக்டா? ஸோ இப்போ 5ஆம் வாய்ப்பாடை வச்சு நம்ம இதை வந்து சுருக்கி கொண்டே போக போகிறோம். இதை இப்போ தனியாக இங்கே எடுத்துகிட்டு போகிறேன். அதை பாருங்கள், 1 1 2 5. கீழே வந்து சரிபு. ஓகேவா? ஸோ 5ஆம் வாய்ப்பாடை வச்சு நம்ம மெதுவாக இதை சின்னதாக மாற்ற போகிறோம். ஸோ 5ஆம் வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னாக்கா 1 5 5 ஈர் 5 10. ஸோ இது பின்னாடி உள்ள 2 சைஃபரையும் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்கே 1 5 5 ஈர் 5 10. ஸோ பேலன்ஸ் 1 இருக்கும், அதை இங்கே எடுத்து எழுதினா 12. மறுபடியும் ஈர் 5 10, பேலன்ஸ் 2 இருக்கு, 25னாக்கா 5 25. ஸ்டில் 5 0 இருக்கிறனால இதை இன்னும் சுருக்க முடியும். ஸோ மறுபடியும் சுருக்கி பாருங்க. 4 5 20, 0 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 4 5 20, 5 25. இதையும் இன்னும் சுருக்க முடியும். இது வந்து 8 5 40, 9 5 45. ஸோ இது வந்து இதுக்கு மேலே சுருக்க முடியாதுல்ல, அதனால அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, இப்போ தம்பா லிம பத்திகன்னு எழுதி இங்கே அடுத்து வரதை எடுத்துக்கலாம். ஸோ பெச்சஹான் வந்துட்டு நெகட்டிவை வந்து நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்கலாம். அப்படி மாற்றும் போது
இந்த பச்சைஹானியும் இது நெகட்டிவ்ல இருக்கு, அதனால நம்ம பாசிட்டிவ்க்கு மாற்றி எடுத்து எழுதுறோம். பாருங்க, இது எல்லாமே தம்பா ஒப்ராசி. ஆனால் இந்த எண்கள் எல்லாமே வந்து மாறுபட்டு இருக்கு. ஸோ இது வந்து சமமாக மாற்றணும். சமமாக மாற்றுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஏன்னா 81 வந்து ஒரு பெரிய எண். ஸோ இது வந்து நீங்கள் வாய்ப்பாடு மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வச்சு நீங்கள் வந்து செய்யணும். ஸோ அடுத்து என்ன செய்யலாம்னு பார்த்தோம்னாக்கா 2 விதமாக செய்யலாம். முதல்ல இந்த சின்ன பின்னத்தை வந்துட்டு தம்பா பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த பெரிய பின்னத்தோட தம்பா பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரேடியாகவும் செய்யலாம். ஸோ நான் முதல்ல வந்துட்டு இது ரெண்டுத்தையும் தம்பா பண்ணி எழுத போகிறேன். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் வந்துட்டு இங்கே எழுதுறேன். ஸோ இது வந்துட்டு 8 3 நம்ம என்ன பண்ணுறோம், மாறி மாறி டேரா பண்ணுறோம். ஸோ இந்த பச்சைஹானை 3ஆல் டேரா பண்ணிவிட்டு இந்த பச்சைஹானை 8ஆர டேரா பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து கீழே உள்ளது வந்து சமமாக மாறும். ஸோ 24 24ன்னு மாறும். ரெண்டுமே பாசிட்டிவ் நம்பர்ஸ், அதனால வந்துட்டு நம்ம எதுவும் எழுத தேவையில்லை. 9 3 27, 8 5 40. ஓகே. ஸோ தம்பா இங்கே 68, 81 இருக்கு. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டுறது வந்து சுலபம். 27 கூட்டல் 40 வந்துட்டு 67 ஆயிடுச்சு. இதோட இந்த எண்ணை வந்து கூட்டுறோம். ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னாக்கா அவ்வளோ சுலபமாக வந்து இது ரெண்டுத்தோட எண்ணை வந்து நம்ம கண்டுபிடிக்க அவ்வளோ சுலபமாக கண்டுபிடிச்சிட முடியாது பாருங்களேன். ஸோ இதுக்கு வந்து ஆக்சுவலி நீங்கள் அடுத்த பாப்பில் படிக்க போகிற ஒரு விஷயம் வந்து இங்கே வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை வந்து நான் இங்கே சொல்லி கொடுக்க போகிறேன், ப்ரீஃபாக தான். ஸோ அடுத்த பாப்பில் வந்து இதை வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து 24 இருக்குது, 81 இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னாக்கா உங்களுக்கு தெரிஞ்ச வாய்ப்பாடெல்லாம் வச்சு இதை கடைசியில் 1 1க்கு எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ இது வந்து நம்ம ஆக்சுவலி பஹாகி பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாருங்கள் 24. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது வந்துட்டு 8ஆம் வாய்ப்பாடில் வந்துட்டு 8 3 24ன்னு வந்துடும். கரெக்டாக? ஸோ 3. 8ஆம் வாய்ப்பாடில் 81 இல்லை. ஆனால் 9ஆம் வாய்ப்பாடில் 81 இருக்குது. 9 9 81. ஆனால் நம்ம 3 சந்தோஷம் பண்ணலாம், அதனால 3 அப்படியே எடுத்து எழுதுறோம். 9 9 81. இப்போ 3 9 வந்து 3ஆம் வாய்ப்பாடில் இருக்குது. ஸோ இங்கே 1 3 3 வந்துருச்சு. 3 3 9. மறுபடியும் 3ஆம் வாய்ப்பாடு வச்சு 1 1 சாரி இந்த 1 அப்படியே இறங்குறோம். ஸோ 3 1 3 3 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ கடைசி ரெண்டுமே 1 1ன்னு வரணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன்னாக்கா இந்த இருக்கிற எல்லா எண்களையும் வந்து நம்ம டரா பண்ணுறோம். ஸோ இதுக்கு எல்லா எண்ணையும் டரா பண்ணின பிறகு உங்களுக்கு கிடைக்கிற விடை வந்து 648. ஸோ இந்த 648 எங்கே போகும்னாக்கா இந்த இடத்துக்கு வரும். 648 கூட்டல் 648. ஆனால் இது வந்துட்டு எதனால் டரா பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. அதனால எக்ஸ்ட்ரா இன்னும் 2 ஸ்டெப் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். அதாவது 648 இங்கே வச்சு 81 வந்துட்டு வெளியில் வச்சு நீங்கள் பஹகி பண்ணி பாருங்கள். கல்குலேட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் செய்யலாம். ஸோ கல்குலேட்டரை யூஸ் பண்ணி செய்யும் போது உங்களுக்கு விடை வந்துட்டு 8 என்று காமிக்கும். ஓகே, 8ன்னு சொல்லி காமிக்கும். ஸோ அதை தான் நம்ம டரா பண்ண போகிறோம். ஸோ 8ஆல். அதே போல் 648 24ஆல் பஹகி பண்ணிங்கனாக்கா அது உங்களுக்கு ஒரு விடை கொடுக்கும். அந்த விடை தான் 27. ஓகே, ஸோ 27ஆல் டரா பண்ணுறோம். ஸோ இந்த எண்களை வந்து நம்ம டரா பண்ணுறீங்க. ஸோ கல்குலேட்டரை கனெக்ட் பண்ணி செய்யுங்க. ஸோ 68 டரா 8 வந்துட்டு 544 அப்படின்னு வருது. அதே போல் இந்த எண் இது பண்ணிங்கனாக்கா 1 8 கோசம் 9ல் வருது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கீழே உள்ள ரெண்டுமே சமமாக முடிஞ்சிருச்சு. அதனால் மேலே உள்ளதை வந்து தம்பா பண்ணுறோம். ஸோ தம்பா பண்ணி வர எண் தான் வந்து 2 3 5 3. இப்போ இதை பச்சான் தீடா வாஜார் இருக்குது, இதை பச்சான் வாஜாருக்கு மாற்றணும். ஸோ பச்சான் வாஜாருக்கு மாற்றும் போது என்ன பண்ணணும், இந்த பெரிய எண்ணை உள்ளே வச்சு நீங்கள் பஹாகி பண்ணுறீங்க 648ஓட. அதே மாதிரி கல்குலேட்டரை யூஸ் பண்ணிங்கனாக்கா இது மேலே 3 வரும். 3 வந்துட்டு இங்கே ஒரு எண் வரும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் கண்டிப்பாக வரும். ஓகேவா? ஸோ அந்த பேலன்ஸை வந்து நம்ம பின்னத்தில் இங்கே எழுத போகிறோம். ஸோ இங்கே 3 648, அந்த பேலன்ஸ் வர எண் வந்துட்டு 409. இப்போ இதை வந்து இதுக்கும் மேலே சுருக்க முடியாது. ஏன்னா 9ம் 8ம் வந்துட்டு சில வாய்ப்பாடில் வந்தாலும் இதுக்கும் மேலே இது வந்து சுருக்க முடியலை. ஓகேவா? அது நீங்கள் செஞ்சும் பார்க்கலாம். ஸோ 409 வந்துட்டு 2ஆல் வகுத்து பார்க்கலாம், 3ஆல் வகுத்து பார்க்கலாம். அந்த மாதிரி நீங்கள் மறுபடியும் வகுத்து பார்த்தீங்கன்னாக்கா அது முழு எண் கிடைச்சா மட்டும்தான் நீங்கள் அதை வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியும், இல்லைனா பண்ண முடியாது. ஸோ அப்படி வராத பட்சத்தில்
இப்படியே விட்டுருங்க. இதுதான் வந்து ஆன்சர். ஓகே, இது வந்து லாங் ஸ்டெப்ஸ் இருக்கு. அதே நேரத்தில் இந்த கான்செப்டையும் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்துட்டு ஆக்சுவலி அடுத்த பாப்பில் உள்ள ஒரு கான்செப்ட். ஓகேவா? ஓகே, கடைசியாக இப்போ கேள்வி டி பார்ப்போம். கேள்வி டி, இது வந்து நெகட்டிவ் திக, இங்கே 2 இருக்கு. ஸோ அது வந்து 100ஆ மாறும். 100, 25. பஹாகி 13, 15, தோலா இந்த பச்சஹானையும் வந்து நம்ம மாத்துறோம். ஸோ 6, 12, 13 வரும். கீழே 6 நெகட்டிவ் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த ஒரு புலுஹானை வந்து பச்சஹானுக்கு மாத்துறோம். மறுபடியும் இதுவும் 25ல் இருக்கு. அதனால இது 100. 2 இருந்துச்சுனாக்கா 2 0 வரணும். கரெக்டா? அப்போ வந்து 100. மேலே வந்து 25. பாருங்க, ஒன்று வந்து பஹாகி, ஒன்று வந்து டாரா. ஸோ அதனால இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஒரே நேரத்தில் வந்து செய்யலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் வந்துட்டு பச்சஹான் தீரா வாஜால இருக்கா இல்லை பச்சஹான் வாஜால மாதிரி மாற்றிக்கணும். பர்ச்சம்பூரில் இருக்கக்கூடாது. ஓகே, அப்போ பாருங்க, 25, 100 இது வந்து ஆக்சுவலி சுருக்கலாம். 1 25, 25, 4 25, 100. அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கிற எண், இதையும் சுருக்கி எழுதிக்கலாம். இப்போ நீங்கள் டேரா பண்ணி எழுதுங்க. 3 12 கூட்டல் 1 13, கீழே 4 நெகட்டிவ் இருக்கு. பஹாகியை வந்து டாராப்பா மாற்றிக்கிறோம். அப்போ இது ரெண்டும் மாறி வரும். மேலே 15, கீழே 13. இப்போ இந்த ஓப்ராசி தோலா இருக்குல்ல, நம்ம அதை டைரெக்டாக தம்பாக்க மாற்றிக்கிறோம். ஓகே, இப்போ இது பாருங்க, 13 1 13 வரும். 6 நாள் 24. ஸோ இது வந்து நெகட்டிவ் டாரா பாசிட்டிவ். ஸோ விடை வந்து நெகட்டிவ்ல தான் வரும். ஓகே ஓகே, மேபி நான் இந்த ஸ்டெப் வந்துட்டு மறுபடியும் செய்கிறேன். ஓகே, இதை தோலாலே வச்சுக்கோமே, அப்பதான் கொஞ்சம் சுலபமாக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்க, இந்த பச்சஹானை வந்து நம்ம கேன்சலேஷன் பண்ண முடியும். இங்கே 13 இருக்கு, இங்கேயும் 13 இருக்கு. அதனால இதை வெட்டிடலாம். ஓகே, negatif 1 darab 15 dapat negatif 15. 4 darab 1 4. இப்போ இந்த operasi நம்ம மாற்றி தம்பாவா எழுதிக்கிறோம். அப்போனா இந்த நெகட்டிவ் operasi நெகட்டிவ் நம்பர் வந்து பாசிட்டிவாக மாறிடும். ஸோ 13 24 அப்படின்னு. ஸோ வந்து தம்பால இருக்கும். அதனால கீழே உள்ள கொஞ்சம் போர்டு வந்துட்டு சேமான நம்பர்ல இருக்கணும். இல்லாத பட்சத்தில் பாருங்க, இந்த சிறிய எண் பெரிய எண்ணா மாற முடியுமான. ஸோ 4 வந்துட்டு 24ஆ மாறணும்னாக்கா 6ஆல பெருக்கினா வரும். அப்போ இதையும் 6ஆல பெருக்குங்க. 15 டாரா 6 வந்துட்டு 90 வரும்னு நினைக்கிறேன். 6 நாள் 24. ஸோ இது வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தம்பா பண்ணி எழுதுறோம். ஓகே, அடுத்த கட்டம் போங்க. ஸோ ஒரு நெகட்டிவ் தம்பாடுங்கன் பாசிட்டிவ் அப்படின்னாக்கா இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். ஸோ டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது எவ்வளோ வரும்னு சொல்லி பாருங்க. இது வந்து 77 வரும். அதுக்கப்புறம் 90 தான் பெருசா, அதனால இதை வந்து நெகட்டிவ்ல எழுதுறோம். கீழே 24. ஓகே, இது பச்சஹான் தீரா வாஜால இருக்கு. இது பச்சஹான் பச்சம்போ இருக்கு. எழுதுனாக்கா நெகட்டிவ் 3 5 அப்படின்னு வரும். ஸோ இது எப்படி வந்துச்சுனாக்கா நீங்கள் மறுபடியும் 77 உள்ள வச்சு 24 வெளியில் வச்சு கணக்கு செய்யணும். ஸோ 3 24 ஒரு நம்பர் வரும். பேலன்ஸ் எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதை எடுத்து இங்கே எழுதுறோம். ஓகேவா? ஸோ 3 24 வந்துட்டு 72, பேலன்ஸ் வந்து 5. ஓகே, ஸோ அந்த 3 தான் முழு எண், இந்த பேலன்ஸ் 5 தான் இங்கே வர எண். 24 வந்து இந்த பச்சஹானில் உள்ளது. ஓகே, இதுதான் இதோட விடை. இந்த சப் டாபிக்ல கடைசியா 2 பிரச்சனை கணக்குகளை பார்க்க போறோம். அதாவது சொலான் பர் மசாலா. ஸோ இந்த கேள்வி பாருங்க, ரொம்ப நீட்டா எழுதியிருக்காங்க. இருந்தாலும் இதுக்கு ஒரு வகையில சுலபமான கணக்கு தான். ஓகேவா? ஸோ கேள்வி பாருங்க. sebuah syarikat akan memberi sumbangan kepada badan kebajikan setiap tahun. ஓகே, சும்பாங்கன்னாக்கா அவங்க கொடுக்குறாங்கன்னு அர்த்தம், நன்கொடை அந்த மாதிரி. sebagai dasar sumbangan syarikat kepada masyarakat. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு எதுவுமே சொல்லலை. Jika syarikat memperoleh keuntungan pada tahun itu, அதாவது untung அவங்களுக்கு லாபம் வந்துச்சுனாக்கா அவங்க என்ன பண்றாங்க, 2% daripada keuntungan akan digunakan sebagai wang derma. ஸோ எவ்வளவு untung கிடைக்குதோ அதுலேருந்து 2% இந்த பாகத்தை வந்து அவங்க நன்கொடையா கொடுத்துட்றாங்க. Jika syarikat itu mengalami kerugian, ஓகே, ரூகி அடைஞ்சா என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம்.
syarikat itu juga akan menderma. ஓகே ஸோ அவங்க ஸ்டில் ரூகி அடைஞ்சாலும் அவங்க வந்துட்டு டெர்மோ பண்றாங்க. ஸோ எவ்வளவு டெர்மோ பண்றாங்கனாக்கா 0,05 daripada kerugiannya. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு ரூகி வந்தாலும் அந்த எவ்வளவு ரூகி வந்துச்சோ அதுல இத்தனை பங்கை வந்துட்டு அவங்க டெர்மோ பண்றாங்க. Jika syarikat itu memperoleh keuntungan 43.2 juta pada 1 tahun tertentu, அதாவது அவங்க untung அடைஞ்சது வந்துட்டு ஒரு வருஷம் 43,002 ஜூத்தா வந்துருச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் dan mengalami kerugian. ஓகே ரூகி எத்தனை அடைஞ்சிருக்காங்க 2,5 juta dan 6,5 juta bagi 2 tahun yang berikutnya. ஸோ வருஷம் வந்துட்டு லாபம் அடைஞ்சிருக்காங்க, இரண்டாவது வருஷம் வந்து ரூகி அடைஞ்சிருக்காங்க 2,5 juta அப்படின்னு. அப்புறம் மூணாவது வருஷமும் வந்து ரூகி ஆயிருக்கு 6,5 juta. ஸோ ரூகியை வந்துட்டு இதை வச்சு கணக்கு பண்ணும், உந்தவங்க வச்சு இந்த pecahan கொடுத்துருக்காங்களே இதை வச்சு கணக்கு பண்ணும். Hitung jumlah wang derma syarikat itu bagi 3 tahun itu. ஸோ இந்த 3 வருஷமும் அந்த ஷரிகாட் அந்த கம்பெனி கொடுத்த நன்கொடை எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கு பண்றோம். ஓகே ஸோ இங்க கணக்கு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வருஷம் வந்துட்டு அவங்க 2/9 இந்த வந்து கொடுத்துருக்காங்க. எதுலேருந்து கொடுத்துருக்காங்கன்னா 43.2 juta. ஸோ 43.2 juta-வை நம்பர்ல எப்படி எழுதுறது, அதாவது புள்ளி இல்லாம எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43 juta. ஓகேவா? ஜூத்தானாக்கா பின்னாடி 6 பூஜ்ஜியங்கள் இருக்கும். ஸோ 1 2 3 4 5 6. ஆனா அவங்க கொடுத்தது வந்து 43.2. ஓகேவா? அந்த பாயிண்ட் தான் 43. இந்த எண் வந்துட்டு பூஜ்ஜியமா இருக்காது, இது வந்து 2ஆ மாறிடும். ஓகே ஸோ இதுதான் அவங்களுக்கு கிடைச்ச லாபம். அதுல 2/9 பகுதியை வந்து அவங்க நன்கொடையா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இரண்டாவது வருஷம் பாருங்க 2/5 juta. அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். darab dengan 0,05. ஸோ இரண்டுமே வந்து புள்ளுவான்ல இருக்கிறனால நான் அப்படியே விட்டுறேன். அடுத்ததும் வந்துட்டு 6,5 juta darab dengan 0,05. இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா பார்ப்போம் எப்படின்னு. இப்போ வந்து நமக்கு நல்லா தெரியும், இந்த 9 இது கூட போட்டு சிங்காட் பண்ணிட்டே போகணும். ஸோ அப்படி சிங்காட் பண்ணிட்டே போகும்போது உங்களுக்கு வர எண் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ 9 9 18 3 27 4 36 5 45 வந்துருச்சு. ஸோ 45 வந்துருச்சு, அதனால முடியாது. ஸோ 4 36 இருக்குல்ல, அதை வச்சுப்போம். அதை வச்சுட்டு இப்படியே நீங்க கனெக்ட் பண்ணிட்டு போனீங்கன்னாக்கா இங்க 4,800 4 juta 800 சொல்லி வரும். ஓகேவா? இது வந்து டைரக்ட் டூவோ பண்ணி நீங்க விடை எழுதும் போது 9 juta 600,000 வரும். ஓகே தம்பா பண்ணுங்க. இதையும் கால்குலேட்டரை நீங்க போட்டு கணக்கு செஞ்சீங்கன்னாக்கா இது வந்து எவ்வளவு வரும்னாக்கா 0,125 அப்படின்னு காமிக்கும். அப்புறம் அடுத்ததும் இதுவும் பொற்புழுவான்ல வரும் 0,325. ஸோ இந்த பொற்புழுவான் கணக்கெல்லாம் வந்து உங்களுக்கு மாத்த தெரியணும். ஓகேவா? ஓகே பாருங்க, ஒன்று பொற்புழுவானை மாத்துங்க, இல்லைன்னா இந்த முழு எண்ணை வந்து மாத்துங்க. ஸோ ஏதாவது ஒன்று வந்து நீங்க செய்யலாம். நான் ரெண்டுத்தையும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு 1,2,3. இது வந்து ஜூத்தால இருக்கு, அதனால இன்னும் ஒரு ஜூத்தா வரல. ஓகேவா? 1,2,5 இவ்வளோ. அதே மாதிரி இதுவும் 325,000. ஸோ இதுதான் வந்து மொத்தமா அவங்களுக்கு கிடைச்சிருக்க தர்மம். ஓகேவா? ஸோ இது வந்து இது ஒரு கணக்கு. ஸோ நீங்க ஆரம் போட்டுக்கலாம் விடையில. ஓகே இல்லை என்றால் இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்றோம்னாக்கா இந்த 9 juta 600,000 இருக்குல்ல, இதை pecahanக்கு மாத்தலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா pecahanனா 6 இடம் மாறணும். ஸோ 3 4 5 6. ஸோ 9/6 tambah 0,125 tambah 0,325. இப்போ எல்லாமே perpuluhanல இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க தம்பா பண்ணா 10,05 அப்படின்னு வரும். ஸோ நம்ம வந்து ஜூத்தா எழுதிக்கிறோம், ஏன்னா நம்ம அந்த எல்லா பூஜ்ஜியத்தையும் போடலை, பர்புலோன்னு எழுதுறவாசி நம்ம ஜூத்தான்னு சொல்லி எழுதிக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த விடை தான்.
ஸோ இதே நம்ம சுருக்கி எழுதினாலும் அதே விட தான் வரும். 1 2 3 4 5 6. ஸோ மாற்றி எழுதினாலும் 10.05 ஜூத்தான் தான் இருக்கும். ஓகே, ஸோ இரண்டுமே சமமான வழிமுறை தான். இப்போ புழுவான நம்பருக்கு மாத்திரம், இல்லைன்னா நம்பரை வந்து இப்போ புழுவானுக்கு மாற்றி எழுதிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்த கேள்விக்கு போவோம். ஓகே, இங்க பாருங்க, segulung ribbon digunakan untuk mengikat 12 hadiah. ஸோ ஒரு குலோங் வந்துட்டு 12 hadiah வந்துட்டு wrap பண்ணியிருக்காங்க. pada hari guru setiap hadiah memerlukan ribbon sebanyak 1,85 meter. ஸோ ஒரு hadiah wrap பண்றதுக்கு அவங்க வந்துட்டு 1.85 meter ribbon யூஸ் பண்ணியிருக்காங்க. Selepas hadiah-hadiah itu diikat, didapati 2/3 daripada ribbon itu telah digunakan. ஸோ இந்த 12 hadiah யூஸ் பண்றதுக்கு அவங்க 2/3 வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. Baki ribbon telah dipotong pada 12 bagian. ஸோ 2/3 வந்து யூஸ் பண்ணிட்டாங்கன்னா இதோட பாக்கி எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சுலபம், 1/3. ஓகே, ஏன்னா இது பங்கே 3 தான். ஸோ 3ல் 2 யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பேலன்ஸ் வந்து 1 இருக்கு. ஸோ இந்த பாக்கியை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இன்னமும் 12 இதுக்கு பிரிச்சிருக்காங்க. ஓகே, 12 பஞ்சாங்கம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பஞ்சாங்கம் எவ்வளோ அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஸோ இதோட பஞ்சாங்கம் எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்கள் மீட்டர்லையோ சென்டிமீட்டர்லையோ கொடுக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த 12 hadiah இருக்குல்ல, இதை wrap பண்ண எவ்வளோ ஆணுச்சு அப்படின்னு அப்போதான் நம்மளுக்கு வந்து இந்த ஆன்சர் தெரியும். ஓகே, ஸோ இதை செய்யணும்னாக்கா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 12 darab 1,85 meter. ஸோ இதை பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வர விடை வந்துட்டு 22.2 மீட்டர். இங்கே வந்து மீட்டர்னு கொடுத்துட்டாங்க அளவு, அதனால் நம்ம வந்து மீட்டரை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இந்த 22.2 மீட்டர் தான் வந்துட்டு இந்த 2/3. ஓகேவா, ஸோ 2 பாகம் வந்து 22.2னா ஒரு பாகம் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இது வந்து ஒரு சுலபமான கணக்கு தான். 22.2 மீட்டரோட 2ஆல் நீங்கள் பாகி பண்ணணும். ஓகே, பாகி பண்ணும்போது ஒரு பாகத்தோட வந்து கிடச்சிரும். ஸோ 2 2 11.1 மீட்டர். இந்த 11.1 மீட்டர் தான் வந்து அவங்க 12 பாகமாக பொத்தம் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த 3வது ஸ்டெப் வந்து நீங்கள் என்ன செய்றீங்கன்னாக்கா 11.1 meter bahagi dengan 12. ஓகே, ஸோ இது பாகி பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வர விடை வந்து 0.925. ஓகே, ஸ்டில் மீட்டரில் வந்து நம்ம எழுதுறோம். ஸோ இதுதான் வந்து விடை. இதை நீங்கள் பெச்சானுக்கு மாற்றணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் இங்கே வந்துட்டு கேள்வி வந்துட்டு ஒரு புலுகானில் தான் இருக்குது. ஸோ அவங்க வந்துட்டு சத்யா பஞ்சாங் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு புலுகான்லையும் எழுதலாம். ஸோ இதோட நம்ம நிஸ்பா வந்து முடியுது. இந்த பாப் சத்து வந்து நம்ம முடிச்சிட்டோம். நன்றி.